வணக்கம் மக்களே. நம்ம கம்ப்யூட்டர் ஸ்லோவாக வரதுக்கு முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் விண்டோஸ் அப்டேட் அப்படின்ற ஒரு அப்டேட் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். இப்போ நம்ம கம்ப்யூட்டரை இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த விண்டோஸ் அப்டேட் அப்படின்றது அதிகமாக நம்ம இன்டர்நெட்டையும் கன்சியூம் பண்ணிட்டு இருக்கோம், அதே டைமில் ப்ராசரையும் கன்சியூம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதனால நம்மளுக்கு வந்து கம்ப்யூட்டர் ஸ்லோவாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகிட்டு இருக்கும். ஒருவேளை நம்மளோட இன்டர்நெட் ஸ்பீட் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த அப்டேட் ரொம்ப நேரம் ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதனால நம்ம கம்ப்யூட்டர் தொடர்ந்து ஸ்லோவாகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஸ்டம் ரீஸ்டார்ட் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ ரீஸ்டார்ட் பண்ணும்போது கூட இந்த பூட் அப் டைம் சில நேரம் அதிகமாகும். இப்போ இந்த விண்டோஸ் அப்டேட்டை பற்றி பார்க்கணும் அப்படின்னா இதில் 3 வகையான அப்டேட் நம்மளுக்கு வந்து புஷ் பண்ணுவாங்க. ஒன்று வந்து ஃபீச்சர் அப்டேட், இன்னொன்று வந்து குவாலிட்டி அப்டேட், இன்னொன்று வந்து செக்யூரிட்டி அப்டேட். இந்த ஃபீச்சர் அப்டேட், குவாலிட்டி அப்டேட் இதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓஎஸ்ல புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் கொண்டு வராங்க, ஏதாவது ஒரு ஃபீச்சர் கொண்டு வராங்க அப்படின்னா இதெல்லாம் நம்மளுக்கு வந்து அப்டேட்ஸில் புஷ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கும். அது போக மூணாவது சொன்ன செக்யூரிட்டி அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே முக்கியம். ஏன்னா லேட்டஸ்ட்டாக இருக்க வைரஸ் டெஃபினிஷன்ஸ்னு சொல்லுவாங்க, இது எல்லாமே வந்து இந்த செக்யூரிட்டி அப்டேட்டில் புஷ் பண்ணுவாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் விண்டோஸ் டிஃபெண்டர் வந்து நம்ம சிஸ்டம்ல வைரஸ் இருக்கா, இல்ல நம்ம ப்ரௌஸ் பண்ற வெப்சைட்ல வந்து வைரஸ் இருக்கா, ஏதாவது வந்து மலிஷியஸா இருக்கா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணும். சோ இந்த செக்யூரிட்டி அப்டேட் தான் ரொம்ப முக்கியமானது. அதை தாண்டி பாத்தீங்கன்னா இந்த ஃபீச்சர் அப்டேட், குவாலிட்டி அப்டேட் இது எல்லாமே வந்து நம்மளுக்கு எல்லா டைமும் தேவைப்படாது. பிளஸ் இந்த அப்டேட் பண்றதுனால நம்ம கம்ப்யூட்டர்ல ஏகப்பட்ட bloatwares வரதுக்கு சில வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா புதுசா ஃபீச்சர் இன்ஸ்டால் பண்ணும்போது, புதுசா ஃபீச்சர் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது அதுக்கு பேஸ் பண்ணி சில அப்ளிகேஷன்ஸும் புஷ் பண்ணுவாங்க. இது எல்லாமே நம்ம ஓஎஸ்ல தான் வந்து உட்காரும். விண்டோஸ் அப்டேட் ரன் ஆகும்போது வெறும் செக்யூரிட்டி அப்டேட் மட்டும் நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்றது, மீதி இருக்க அந்த ஃபீச்சர் அப்டேட், குவாலிட்டி அப்டேட் இதெல்லாம் வந்து எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். இப்போ செக்யூரிட்டி அப்டேட் மட்டும் தான் நம்ம இன்ஸ்டால் பண்றோம் அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு அப்டேட் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா இருக்கும். அதே டைம்ல கம்ப்யூட்டர் ரொம்ப நேரம் லேக் ஆகாது. ஒரு வகையில இதுவும் கூட நம்மளுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ட்வீக்காக தான் இருக்கும். ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வெல், இப்போ நான் திருப்பி சொல்லிடுறேன். நம்ம பண்ண போகிறது வந்து விண்டோஸ் அப்டேட்டை ஆப்டிமைஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஸ்டெப்ஸ் தான் இதில் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். முதல்ல வந்து நம்ம ரெஜெடிட்டில் ஒரு சில சேஞ்சஸ் பண்ண போகிறோம். அதாவது ரெஜெடிட் அப்படின்னா ரெஜிஸ்ட்ரி எடிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து இங்கே Regedit அப்படின்னு சொல்லி டைப் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரி எடிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் இதை வந்து ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். இப்போ வந்து எனக்கு இது ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ Regedit வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோல்டராக கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த விண்டோஸ் அப்டேட் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே போக போகிறோம். ஸோ விண்டோஸ் அப்டேட் அப்படின்ற ஃபோல்டர் நான் இங்கே கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்கி லோக்கல் மெஷினுக்குள்ள சாஃப்ட்வேர்க்குள்ள மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் அப்டேட் யூஎக்ஸ் செட்டிங்ஸ் அப்படின்றதான். ஸோ இப்போ நம்ம அப்படியே ஒரு ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ ஹெச்கி லோக்கல் மிஷின்குள்ள சாஃப்ட்வேர்க்குள்ள மைக்ரோசாஃப்ட் குள்ள விண்டோஸ் அப்டேட் குள்ள யூஎக்ஸ் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ள செட்டிங்ஸ். ஸோ இந்த ஃபோல்டர் தான் நம்ம வரணும். இது நீங்கள் இப்படியும் பண்ணலாம், இல்லை நான் இந்த பாத் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இதை நீங்கள் கம்ப்ளீட்டாக இப்படி காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே டேரெக்டாக வந்து இங்கே பேஸ்ட்டும் பண்ணிடலாம். ஸோ இங்கே இப்படி பேஸ்ட் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக அது வந்து இங்கே வந்துடும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம 3 ரெஜிஸ்ட்ரியை வந்து முக்கியமாக சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த BranchReadinessLevel, DeferFeatureUpdatesPeriodInDays, DeferQualityUpdatesPeriodInDays இது 3த்தையும் தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். இதை நான் ஆல்ரெடி சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் சேஞ்ச் பண்ண வேல்யூ தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் BranchReadinessLevel அப்படின்றத வந்து 20 டேஸில் செட் பண்ண போகிறோம். அதே மாதிரி DeferFeatureUpdatesPeriodInDays அப்படின்றது வந்து 365 டேஸில் செட் பண்ண போகிறோம். DeferQualityUpdatesை வந்து நம்ம 4 டேஸில் செட் பண்ண போகிறோம். ஸோ பேக் அகைன் ரெஜிஸ்ட்ரி எடிட்டருக்கு வந்தாச்சு. இங்கே வந்து BranchReadinessLevel அப்படின்றத டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு டிவேர்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து டெசிமல் அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு இங்கே 20 அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ நான் ஆல்ரெடி வந்து இது செட் பண்ணி வச்சுருக்கிறதுனால எனக்கு வந்து டெசிமலில் 20 அப்படின்னு காட்டுது. ஸோ ஓகே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் DeferFeatureUpdatesPeriod அப்படின்றத ஓப்பன் பண்ணிவிட்டு இதே மாதிரி டெசிமல் அப்படின்னு கொடுத்து 365 டேஸ் அப்படின்றத செட் பண்ணி வச்சுருங்க. அடுத்ததாக வந்து DeferQualityUpdatesPeriodInDays அப்படின்றதையும் வந்து டெசிமல் அப்படின்னு கொடுத்து 4 அப்படின்னு கொடுத்து இங்கே வந்து ஓகே கொடுத்துருங்க. ஸோ இப்போ இங்கே இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா
பிரான்ச் ரெடினஸ் லெவல் வந்து உங்களுக்கு 20 days செட் ஆயிருக்கு. டிஃபர் ஃபியூச்சர் அப்டேட் வந்து உங்களுக்கு 365 days செட் ஆயிருக்கு. டிஃபர் குவாலிட்டி அப்டேட் வந்து உங்களுக்கு 4 days செட் ஆயிருக்கு. ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரி சேஞ்சஸ்லாம் நம்ம முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து ஆக்டிவ் விண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது எப்போ இந்த அப்டேட் ரன் ஆகணும் அப்படின்ற விண்டோ வந்து நம்ம செட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நம்ம ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணி செட்டிங்ஸ்குள்ளே போனோம் அப்படின்னா இந்த இடத்துல பாட்டமில் உங்களுக்கு வந்து அப்டேட் அண்ட் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ இந்த அப்டேட் அண்ட் செக்யூரிட்டியை கிளிக் பண்ணுங்கள். இதுக்குள்ளே வந்து விண்டோஸ் அப்டேட்டை சூஸ் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே அட்வான்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த அட்வான்ஸ் ஆப்ஷன் செக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து அப்டேட் ஆப்ஷன்ஸை மேக்ஸிமம் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட்ஸோட அப்டேட் எதுவும் எனக்கு வேணாம் அப்படின்றத ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து ஆக்சுவலாக ஹாட்ஸ்பாட் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் மீட்டட் கனெக்ஷன் வந்து நான் எனேபிள் பண்ணி வச்சிருக்கேன். ஒருவேளை நீங்கள் வந்து ஹை ஸ்பீட் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதை டிசேபிள் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டால் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் ரீஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை வந்து நான் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு எப்போ தேவையோ அப்போ நான் ரீஸ்டார்ட் பண்ணிப்பேன். ஸோ அப்டேட் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். இங்கே கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே ப்ரைவசி செட்டிங்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இதுக்குள்ளே போயிட்டு நான் எல்லா ப்ரைவசி செட்டிங்ஸும் வந்து ஆஃப் தான் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ராக்கிங் தான் ஃபுல்லாக. உங்களோட ஆக்டிவிட்டியை வந்து ட்ராக் பண்ணிவிட்டு அதுக்கு பேஸ் பண்ணி அப்டேட்ஸ் புஷ் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ரைவசி செட்டிங்ஸு. ஸோ நான் வந்து இது எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா பேக் வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து சேஞ்ச் ஆக்டிவ் ஹார்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ இது வந்து ஒரு 18 hour விண்டோ அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணோம். அது 18 ஹார்ஸ்னா காலையில் 8 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் நான் வந்து செக் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 18 hours மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டியிருக்கும். ஸோ காலையில் 8 மணிலேருந்து நைட்டு, அதாவது மிட் நைட் 2 மணி வரைக்கும் நான் செட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் மேக்ஸிமம் ஒர்க்கிங் ஹார்ஸில் வந்து இந்த அப்டேட் எதுவும் ரன் ஆகாது. அது தாண்டி தான் இந்த அப்டேட் வந்து புஷ் ஆகும். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணி வச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஏதாவது ஒரு நாள் வீக்லி ஒன்ஸ் இல்லை 2 வீக்ஸ்க்கு ஒருக்கா வந்து நீங்கள் வந்து இன்டர்நெட்டில் உங்கள் கம்ப்யூட்டரை கனெக்ட் பண்ணிவிட்டு அப்டேட்ஸ் எதாவது இருந்தாச்சும் அதை வந்து இன்ஸ்டால் பண்ணி விட்டு நீங்கள் வந்து தூங்கிடலாம். அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா அப்டேட்லாம் இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து எப்படியும் வந்து ஒர்க்கிங் ஹவர்ஸ் எதுவுமே வந்து அஃபெக்ட் ஆகாது. இந்த வீடியோ முழுசாக பார்த்ததுக்கு நன்றி. இப்போது விண்டோஸ் அப்டேட்னா என்ன, விண்டோஸ் அப்டேட்லேருந்து என்னெல்லாம் புஷ் ஆகுது, எதனால் நம்ம கம்ப்யூட்டர் வந்து விண்டோஸ் அப்டேட் ஆகும்போது ஸ்லோ ஆகுது அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். அதே சமயத்தில் அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, எப்படி அதுக்கு ஆப்டிமைஸ் பண்ணுறது அப்படின்றதையும் உங்களுக்கு வந்து நான் சொல்லியிருப்பேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை பாய்.